இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான டே இல்லையா? What day today? Yeah, it's very happy for us and you are also. ஸ்கூல்ல இருந்து எல்லா வருஷமும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? சில்ட்ரன்ஸ் டேனா என்ன? யாரு மெமரபிள் பண்றதுக்காக we are celebrating? Yes, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. சோ அவரு கவனிங்க, அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள. சோ அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க மக்கள் கிட்ட, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட. என்னன்னு, இந்த மாதிரி எனக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்க பாண்டிங் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே நிலைநாட்டுறதுக்காக நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், என்னோட டேட், நான் பிறந்த டே, அவரோட பர்த்டே டேட் என்னது, நவம்பர் 14. அந்த டேவை என்னவா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, சில்ட்ரன்ஸ் டேவா. சோ இது மட்டும் தான் காரணமா? This is the only reason for that, for we are celebrating Children's Day. வேற என்ன காரணங்களா இருக்கும் apart from this? சோ நமக்கு எல்லா வருஷமும் தெரியும், ஜவஹர்லால் நேரு அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம பண்றோம்னு தெரியும். வேற என்ன காரணங்கள் முக்கியமானது, இம்பார்ட்டன்ட்? வேர்ல்டுல நவம்பர் 20 எல்லா வருஷமும் நவம்பர் 20 தான் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்தியால மட்டும்தான் என்னது நவம்பர் 14. அது ஜவஹர்லால் நேருக்காக நம்ம இப்படி பண்றோம். வேற என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, ஆஸ் அ சில்ட்ரன் உங்களுக்கான ரைட்ஸ்னா என்னது, உரிமைகள். உங்களுக்கு என்ன ஒரு மெயினான உங்களோட உரிமைகளை ப்ரொமோட் பண்றதுக்காக. சோ உங்களுக்கு ஒரு 3 ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரைட்ஸ், ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு கட்டாயமா இது கொடுத்தே ஆகணும். அதை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா வருஷமும் இது செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும், குழந்தைங்களுக்கு என்னவா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம், நியூட்ரிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கணும். செகண்ட் சொன்னது, மிஸ் சொன்னது, எஸ், வெரி குட், எஜுகேஷன், இலவச கட்டாய கல்வி. 17 வயசு வரைக்குமே குழந்தைங்க தான். ஓகேவா நீங்க எல்லாரும்? சோ தென் தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன், ஆரோக்கியமா இருக்கணும். தென் எஜுகேஷன். தென் தேர்ட் ஒன், உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட். ஓகேவா? ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் நீங்க ஹெல்த்தியா வளர முடியும். ஓகே சில்ட்ரன், சோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு என்னது, கவர்மெண்ட் கொடுக்கறத ப்ரமோட் பண்றதுக்காக தான் எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த சில்ட்ரன்ஸ் டேல மிஸ் சொல்ற விஷயங்களை நல்லா கவனிங்க, நல்ல கைண்டா இருக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் யூ ஹேவ் டு பி கைண்ட் டு அதர்ஸ். ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுங்க. ஓகேவா? தென் இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக மிஸ் உங்க எல்லாத்துக்காகவும் ஐ எம் கிவிங் யூ பிளான்ட். எஸ், இட் இஸ் அ கிஃப்டா உங்களுக்கு கொடுக்குறேன். எதுக்காக மிஸ் இந்த செடியை கொடுக்குறேன்? இதுல இருந்து நம்ம ஒரு லேர்ன் பண்ண விஷயம் இருக்கு, கத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம லைஃப்ல ஒண்ணு இருக்கு. எனிபடி நோ? பிளான்ட் லிவிங்கா நான் லிவிங்கா? பிளான்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா, நிறைய விஷயத்துல யூஸ்ஃபுல் கொடுக்குது இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம என்னது, நம்மளும் அதே மாதிரிதான் எல்லா மத்த மனிதர்களுக்கு என்ன எப்படி இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட். இன்னும் என்ன, இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கலாம், என்ன கத்துக்கலாம்? செடி வளர வளர அந்த செடியோட லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி அப்படியே இருக்குமா? என்ன ஆகும்? ட்ரை லீவ்ஸ் எல்லாம் கீழே ஷெட் ஆஃப், உதிர்ந்து நல்லா ஹெல்த்தியான லீவ்ஸ் தான் அப்படியே க்ரோ ஆகி செடி என்னவாயிரும், அப்படியே வளர்ந்து 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 இட் வில் பிகம் ஒரு ட்ரீ ஆட் வளரும் இல்லையா. சோ அதே மாதிரிதான் நீங்களும் வளரும் போது எல்லாருமே நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் போய் பேசுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ நீங்க வளரும் போது அந்த மாதிரி விஷயங்கள்ல பேடான இன்டென்ஷன், பேடான விஷயத்தால என்ன பண்ணிடணும், யூ ஹாவ் டு, இந்த இலை உதிர்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிடணும், அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சில்ட்ரனா யூ ஹாவ் டு grow up. So at the last, I'm wishing you all the best for your upcoming second midterm test and happy Children's Day 2024.